Hello students, good morning. I am Satya. Welcome to Satya's class. Physics subject பார்த்தாலே பயமா இருக்கா? அதுவும் நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல நான் என்னதான் படிச்சாலும் மார்க் வந்து என்னால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல நீட் எக்ஸாம்ல 140 பிளஸ் மார்க் வந்துட்டு எப்படி ஸ்கோர் பண்றது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கிளாஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நீட் எக்ஸாம்க்கு தேவையான ஃபுல் பிசிக்ஸ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்ததா எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் எம்சிக்யூ டெய்லி ப்ராக்டிஸ் வந்து நமக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ அதை தவிர எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி எப்படி வந்து குவிக்காக வந்து ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மார்ட் ரிவிஷன் நமக்கு இருக்கும். அண்ட் எல்லா டாபிக்ஸும் நம்ம படிப்போம், ஓகே, பட் எந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெஸ்ட் இருக்கும், ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்ட்டியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட எய்ம் என்ன, 140 ப்ளஸ் மார்க் ஸ்கோர் பண்ணுறது. அந்த மார்க்கை ஈஸியாக ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட முடியும், ஓகேவா? நீட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 45 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரி 45, பயாலஜி பாட்னி அண்ட் ஜுவாலஜி சேர்த்து நமக்கு 90 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் நேட்டிவ் மார்க்கிங் இருக்குது, ஓகே? ஸோ 4 மார்க்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 45 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் மார்க் 180 மார்க். ஸோ நம்மளோட எய்ம் என்ன, இந்த 180ல் 140 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் எய்ம், ஓகே? நீட் பிசிக்ஸ் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த நிறைய யூனிட்ஸில் எதுக்கு வந்து நம்ம ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹையர் ப்ரையாரிட்டி எந்தெந்த யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிக்ஸ், செகண்ட் ஒன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, தேர்ட் ஒன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஃபோர்த் ஒன் மேக்னட்டிசம் அண்ட் மூவிங் சார்ஜஸ், ஃபிஃப்த் ஒன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், சிக்ஸ்த் ஒன் ரே ஆப்டிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், செவன்த் ஒன் மாடர்ன் பிசிக்ஸ். ஸோ மாடர்ன் பிசிக்ஸில் என்ன வரும் அப்படின்னா நியூக்ளியர் பிசிக்ஸ் வரும், ப்ளஸ் குவாண்டம் உடைய பேசிக்ஸ் வரும். ஸோ அதை தவிர செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் வரும். ஸோ இந்த 7 டாபிக்ஸையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எய்ம் பண்ண மார்க்ஸ் எவ்வளோ, 140 ப்ளஸ், சரிங்களா? ஸோ நம்ம எய்ம் பண்ண மார்க்ல இருந்து அட்லீஸ்ட் நம்மளால எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா 90 ப்ளஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, நம்ம கிளாஸ்க்கான ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வீக்லி 3 டேஸ் வந்து நம்ம ஈவினிங் கிளாஸாக எடுத்துகிட்டு வரோம். மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே, ஓகேவா? 2 ஹவர்ஸ் கிளாஸ். அடுத்தது சண்டே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் கிளாஸ். ஸோ அந்த 4 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் உங்களுக்கு தேரி கிளாஸஸ் இருக்கும். ரிமைனிங் 2 ஹவர்ஸ் என்ன இருக்குன்னா டிஸ்கஷன் இருக்கும். ப்ளஸ் அந்த ஈவினிங் கிளாஸஸ் நடத்தின டாப்பிக்கை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதணும். ஸோ மார்க் டெஸ்ட் ஒரு வீக்கும் கம்பல்சரி இருக்குது, ஓகேவா? ஸோ மோட் ஆஃப் டீச்சிங் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் டீச்சிங் தான். தென் 6 மந்த்ஸ் பிளானாக வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 6 மந்த்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹையர் ப்ரையாரிட்டி டாபிக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம எய்ம் பண்ண 140 ப்ளஸ் ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கான ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெர் மந்த் நம்ம 2000 தான் வந்து வாங்குகிறோம், ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கான லோ ப்ரைஸ் மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், சைடில் இருக்கக்கூடிய QR கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளோட கிளாஸ்ல இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. உங்களோட கோலை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணுங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் நம்மளோட கிளாஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இமீடியட்டா கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.